ஹாய் காய்ஸ், ஸ்டார் மேக்கர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். போக்கலாமா? போய் ஸ்டார் மேக்கர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார் மேக்கர் ஆப் உள்ள போயிடுங்க. ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் லாகின் பண்ண சொல்லும். ஓகே, நீங்கள் இமெயிலையும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர்லேயும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் வரும். நான் ஏற்கனவே பண்ணிட்டனால டைரெக்டாக எனக்கு உள்ளே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் மை சாங்ஸ்னால் நான் சர்ச் பண்ணது எவ்வளோ சாங் இருக்குது, எவ்வளோ சாங் நான் பாடியிருக்கேன்றது ஒரு 100 சாங் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், நம்ம தள்ளிகிட்டே போகும்போது உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் லைன் பை லைனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சாங்ஸ் நீங்கள் தேடுற சாங் இல்லைனா சர்ச் பாக்ஸ் போய்ட்டு நீங்கள் என்ன போடுறீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி கண்கள் வீசி சாங் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போய்ட்டு நம்ம சிங்கன்னு கொடுத்துட்டு ஐ நவ் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வரும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா சிங் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டுனா என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஸோ நான் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டேன். ஃபுல் சாங்னால் நீங்கள் ஃபுல் சாங்கும் பாடலாம். டியூட் போடணும் அப்படின்னா ஒன்லி ஃபீமேல் வாய்ஸ் இல்லைனா மேல் வாய்ஸ் பண்ணணுன்னா இங்கே சிங் பிங்க்குன்னு இருக்குது. நீங்கள் சிங் பிங்க்குன்னா நீங்கள் ஒன்லி சிங் பிங்க் கலர் மட்டும்தான் சிங் பண்ணணும். ப்ளூ கலர் பாடக்கூடாது. ஸோ சிங் பண்ணுறது ஏதோ அது உங்களுக்கு சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி சிங் பிங்க் அண்ட் ப்ளூவாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வெளியே போயிடலாம். நான் பாடி வச்சுருக்க மொத்த சாங்ஸுமே இப்போ நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். வெளியே வந்துட்டேன். ஹோம் பேஜ் வந்துடுச்சு. மெசேஜ் பக்கத்தில் மெசேஜுக்கு போங்க. அப்டேட்ஸ்னு 2 இருக்குது. எனக்கு யாரோ 2 மெம்பர்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் போய் அப்படி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பார்க்கணுன்னா ஃபேன்ஸுன்ற இதில் உங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வந்துடும். உங்களை யார் யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது அண்ட் கிஃப்ட். நீங்கள் நல்லா பாடினீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருப்பேன், இசை குடும்பம் அப்படின்னுட்டு. ஸோ அந்த குரூப்லேருந்து வர மெசேஜஸ் வந்துடும். இன்னொன்று குரூப்பும் இருக்கும், அதில் என்னென்ன மெசேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டுருக்கும். அனதர் யாரோ ஒருத்தர் தனியாக உங்களுக்கு சேட் பண்ணுறாங்கன்னா அதுவும் இந்த பேஜ்லேயே தான் வந்துடும். இல்லை நீங்கள் பாடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் வந்துடும். கமெண்ட்டில் இப்போ மீன்னா உங்களை பற்றி உங்களுடைய இது தான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் என்னுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா 58 2.9K கிஃப்டாக இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கேன்னா 60 சாங்ஸ் பாடியிருக்கேன். அதோட பர்சன்டேஜ் லைக் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். என்னுடைய கவர்ஸ்ன்னு போய் நான் எடுத்தாலும் மொத்தமே அந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் எவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இதோட ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு போய் ஆட் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்க சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இருக்கிறது தான். நீங்கள் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக இது ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.